அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தருடைய ரேமா வார்த்தை என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைவுகள் இல்லாத மாதமாக என் பிள்ளைகளுக்கு நான் செய்ய போகிறேன். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானது நிரம்ப 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 குறைவானது என்ன செஞ்சிருமா? ஒளிஞ்சு போயிடுவோம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஒரு பச்சை தண்ணியில் சிவப்பு கலர் நிறைய ஊற்றுனீங்கன்னா அந்த பச்சை தண்ணி சிவப்பாக மாறிடும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த பச்சை தண்ணியுடைய நிறம் வந்து உங்களுக்கு தெரியாது. அதே போல் நிறைவானது உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து இறங்கும்போது குறைகள் என்ன செஞ்சிருமா? ஓடி போயிருமா. வாசிங்க உபாகமம் 2:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகளின் கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு யோசனை பண்ணி பார்த்தா, இப்போ நம்ம விவரம் தெரிஞ்ச காலத்திலேருந்து கல்யாணம் முடிக்கிற காலத்திலேருந்து நம்ம எப்படி வந்தோம், எப்படி போனோம், எதை பேசினோம், எப்படி நடத்தினார், எப்படி கல்யாணம் முடித்தோம், எப்படி பிள்ளைகளை பெற்றோம், எப்படி பிள்ளைகளை வளர்த்தோம், எப்படி பிள்ளைகளை படிக்க வச்சோம், எப்படி இந்த வீடை கட்டணும், எப்படி இந்த இடத்த வாங்கினோம் அப்படின்னா அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நினைத்து பார்த்தாலே அது சிந்திக்க முடியல. அப்புறம் என்ன சொல்கிறாரு? 40 வருஷமும் வனாந்தரத்தில் உங்களை நடத்திட்டு வந்தேன். அதாவது எப்படி நடத்தினாரா? குறை இல்லாமல் நடத்தினார். அல்லேலூயா. இப்போ இங்கே உட்காந்துருக்க யாராவது நான் வந்து 2 நாளாக சாப்பிடல, பட்னியாக கிடந்தேன் அப்படின்னு யாரும் என்ன செய்ய மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. எப்படியோ கஞ்சியை கூட குடிச்சிருவோம், வயிற்று அனுப்பிடுவோம். அல்லேலூயா, அல்லையா சொல்லுங்கள். அப்போ கர்த்தர் வந்து குறையெல்லாம் என்ன செஞ்சுருக்காரு? நடத்திருக்கிறாரு. அதனால் இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு குறையில்லாத வாழ்க்கையை நான் இந்த மாதத்தில் உனக்கு நான் கொடுக்க போகிறேன். பணத்தில் குறை இருக்காது, சுகத்தில் குறை இருக்காது, அன்பில் குறை இருக்காது, சமானத்தில் குறைவு இருக்காது, உயர்வில் குறை இருக்காது, ப்ரொமோஷனில் குறைவு இருக்காது, கைது செய்கிற வேலையில் அது திருப்தியாக தான் இருக்கும். குறை என்பது கிடையாது. அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்கள். இந்த மாதத்தில் எனக்கு குறை என்பது வராது. என் தேவைகள் சந்திக்கப்படும். என் கையில் நான் மிச்சம் எடுக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதனால் இந்த குறைகள் வருவதுக்குண்டான காரணம் என்ன? ஏன் குறை வருது? ஏன் பணப்பிரச்சனைங்கிற குறை வருது? ஏன் சுகத்துக்கு குறை வருது? நிரந்தரமான ஒரு சுகம் கிடைக்கலையே, ஏதாவது சோர்வு, ஏதாவது ஒரு பலவீனம், ஏதாவது தலைவலி, கால் வலி, முட்டு வலி, நிரந்தரமான ஒரு சுகம் இல்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு குறைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அன்பு நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறது, சமாதானம் நிரந்தரம் இல்லாமல் இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ நம்ம குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அன்பு சரியில்லாமல் இருக்கும், அது ஒரு குறை. சமாதானம் சரியில்லாமல் இருக்குது, அது ஒரு குறை. ஏதோ ஒரு தேவையில்லாத முறுமுறுப்பு, தேவையில்லாத கட்ட பஞ்சாயத்து, பிள்ளைங்க ஒரு காரியத்தை பண்ணிட்டு வரும், அதனால ஒரு பிரச்சனை. இப்படி குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு வழியில் ஒரு குறை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கணவன் மூலமாக ஒரு குறை வரும், மனைவி மூலமாக ஒரு குறை வரும், பிள்ளைகள் மூலமாக ஒரு குறை வரும், பணப்பிரச்சனை மூலமாக ஒரு குறை வரும், வேலை பார்க்குற இடத்துல எவனாவது ஒருத்தர் நம்மளை தேவையில்லாத பேசுவோம், அது ஒரு குறை வரும். இப்படி பலவிதமான குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு குறை வருகிறது. ஆனால் இந்த குறைகள் வருவதற்கு தேவன் பொறுப்பு கிடையாது. இந்த குறைகள் வருவதற்கு தேவன் பொறுப்பு கிடையாது. அப்போ இந்த குறைகள் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தகப்பனுடைய உறவை விட்டு நான் பிரிந்து போகும்போது, தகப்பனுடைய உறவு, தகப்பனுடைய அந்த வார்த்தைகள் எப்போது நம்மிடத்தில் குறைவுபடுகிறதோ அப்போது குடும்பத்தில் பிளவுகள் உண்டாகும், குடும்பத்தில் முறுமுறுப்பு உண்டாகும், ஒரு மனது இருக்காது, அன்பு இருக்காது, சமாதானம் இருக்காது ஒரு குடும்பத்தில். அப்போ ஒரு குடும்பத்தில் சமாதானம், அதாவது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பம் ஏற்றதுமாக இருக்கிறது. அப்போனா இன்பம் எங்கே இருக்கிறது? சந்தோஷம் எங்கே இருக்கிறது? சமாதானம் எங்கே இருக்கிறது? ஒரு மனது இருக்கிற இடத்துல இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா அந்த 2 பேத்துக்குள்ளே ஒரு மனது இருக்கணும், ஒரே மனது இருக்கணும், ஒரே சிந்தை இருக்கணும். அப்படி ஒரு மனது இல்லாமல் நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், நீ உன் வழியை பாரு, நான் என் வழியை பார்க்குறேன் அப்படின்னா அங்கே ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, ஒருமித்து வாசம் பண்ணும்போது அங்கே நான் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறேன். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த ஒரு மனதுங்கிற குறை எப்போ உங்கள் குடும்பத்துக்கு வருதோ அப்போ ஆசீர்வாதம் உங்களுக்கு தடைபடுகிறது, சுகம் தடைபடுகிறது. ஒரு குடும்பத்தில் 3 பேர் 4 பேர் இருந்தீங்கன்னா 4 பேத்துக்குள்ளே ஒரு மனது இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு, உங்கள் குடும்பத்தில் 2 பேர் இருந்தீங்க, 2 பேத்துக்கு ஒரு மனது இருக்கணும். ஒருமித்து நீங்கள் என்ன செய்யுங்க? வாசம் பண்ணணும். அப்படி வாசம் பண்ணால் தான் நான் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளை இடுவேங்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ உன் குடும்பத்தில் மட்டும் ஒரு மனம் வாழ்ந்து பாரு, ஒரு புருஷன் முடிஞ்சாது, 2 பேரும் சந்தோஷமாக சமாதானமாக ஒரே மனமாக இருந்து பாருங்க, நான் ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கமாண்ட் பண்ணுறேன்.
ஆசீர்வாதத்தை கட்டளை போடுறேங்கிறார். யாரும் தடுக்க முடியாது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்ப எப்போ குடும்பத்துக்கு கட்டளை போடுவாரு? சுகத்தை எப்ப கட்டளை போடுவாரு? ஆசீர்வாதத்தை எப்ப கட்டளை போடுவாரு? ஐஸ்வர்யத்தை எப்ப கட்டளை போடுவாரு? அதுக்கு ஒரு வழி, சின்ன வழி, சாதாரண வழி. ஒரு பெரிய மலையை தூக்கிட்டு ஓடு நட, கல்லை தூக்கிட்டு ஓடு நட அப்படிலாம் இல்லை. ஒரே சின்ன வழி. உன் குடும்பத்தில் உன் புருஷன் பஞ்சாயத்து 2 பேர் ஒரே இடத்துல ஒரு மனமாக இருக்கிறீங்களா? ஒரு மனமாக பேசுகிறீங்களா? சமாதானமாக சாப்பிட்றீங்களா? அதைத்தான் பார்க்குறேன். அந்த வசனத்தை வாசிமா, சகோதரர் ஒருமித்து. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. வாசம் பண்ணுறது என்ன அர்த்தம்? ஒருமித்து குடும்பத்தில் என்ன செய்யணும்? இருக்கணும். ஒருமித்து வாசம் பண்ண தங்குறது, ஒருமித்து தங்கணும். படுக்கும்போது, தூங்கும்போது, சாப்பிடும்போது உன் குடும்பத்தில் 2 பேர்த்துக்கு ஒரு மனது, ஒரே மனது என்ன செய்யணும்? இருக்கணும். அப்புறம் அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. இங்க அந்த ஒரு மனதை குறித்து எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அது சீயோன் பர்வத்திலிருந்து ஒழுகிற ஒரு பனிக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த வல்லமை, அந்த ஒரு மனதில் கிடைக்கிற ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதம். 2 பேர் குடும்பத்தில் இருக்கீங்களா? 2 பேர் ஒரே மனமாக இருக்கிறீங்களா? கணவன் மனைவி 2 பேர் ஒரு மனமாக இருக்கீங்களா? இதை செய்வோமா? செய். போகாதனா போகாத. இருனா இரு. நான் போத்தான் செய்வேன், நான் இருக்கத்தான் செய்வேன் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க. நாங்கள் ஒரு மனது கிடையாது. நான் சொல்கிறேன், நீ ஜென்மத்துக்கு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. உன் குடும்பத்தில் ஒரு மனம் இல்லாமல் நீ வாழ்ந்தேனா, நீ எத்தனை வாடி ஜெபிச்சாலும், நீ 40 நாள் ஜெபிச்சாலும், 40 நாள் உபவாசம் போட்டாலும் உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வராதே. ஒரு மனமா பேசு, ஒரு மனமா செயல்படு, ஒரு மனமா இரு. அப்போதான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேங்கிறாரு. அப்போ விழுந்து நீ உட்காந்தாலும், விழுந்து மன்றாடினாலும், விழுந்து நீ ஓடினாலும், நடந்தாலும் ஒன்றும் கிடைக்காது, ஒன்றுமே இல்லை. அவர் என்ன சொல்ற? நீ அங்கே ஓடு, இங்கே ஓடு, இந்த கல்லை தூக்கிட்டு அங்கே ஓடு, அப்போல்லாம் அவர் சொல்ல கிடையாது. உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உன் குடும்பத்தில் நீ 2 புருஷ மோஜா 2 பேர் இருக்கீங்களா? ஒரு மனமாக செயல்படுங்க, ஒரு மனமாக வாசம் பண்ணுங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார்? ஜீவனையும் அங்கே கர்த்தர், அங்கே கர்த்தர், எங்கே கர்த்தர், எங்கே கர்த்தர், எங்கே ஒரு மனமா இருக்கீங்களோ அங்கே அப்படிங்க போட்டிருக்கு. அங்கே. அப்ப அங்கே என்றென்றைக்கும், என்றென்றைக்கும். இங்க இருங்க, என்ன போட்டிருக்கு? ஒரு மாசம் தான், ஒரு 2 மாசம் தான், ஒரு வருஷம் தான். உன் பிள்ளை வயசுக்கு வர்ற வரைக்கும் தான், உன் பிள்ளை கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் தான், அது வரைக்கும் தான் அப்படின்னு பைபிளில் போடலை. ஆனால் இந்த ஒரு மனது எப்போதெல்லாம் நீங்கள் குடும்பத்தில் ஒரே மனமாய், ஒரே எண்ணமா, ஒரே சிந்தனையா, ஒரே நினைவாய், ஒரே அபிஷேகத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே சொல்றாரு என்றென்றைக்கும். என்றென்றைக்கும் என்ன போட்டிருக்கு? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அவர் சொல்றாருங்க, நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்றாரு, நான் சொல்லுவேன்னு கூட சொல்லலை, நான் செய்வேன்னு கூட சொல்ல. அவர் சொல்ற, நான் கட்டளை போடுவேன் உனக்கு. கட்டளை, ஏய் போய் அந்த குடும்பத்தை செஞ்சுட்டு வா அப்படின்னு கபரியல் கட்டளை போடுவார். அந்த குடும்பத்தை பாதுகாப்பார், கட்டளை போடுவார். நம்ம தெய்வம் நமக்கு உதவி செய்யும்படி கமாண்ட் பண்ணுறார். அதாவது ஸ்போர்ட்ஸாக இறங்குறாரு. பார்த்துக்க, எப்போ தெரியுமா? ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி 2 பேரும் ஒரு கணவன் மனைவி வீட்டில் இருக்கிறீங்களா? ஒரு மனது சொல்கிற வார்த்தைங்களேன். இது இந்த ஒரு மனமாக இல்லாத அளவுக்கு தான் பிசாசு போராட்டத்தை கொடுக்குறான். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. இடம் கொடுத்தா இடம் பிடிப்பான். ஒரு மனமாக வாழ்ந்து பாருங்கள், ஒரு மனமாக வாழ்ந்து ஜெபிச்சு பாருங்கள், ஒரு மனம் வாழ்ந்து துதிச்சு பாருங்கள். கர்த்தர் சொல்கிறார், என்றென்றைக்கும் நீ உன் சந்ததி பெருகும்படி, நீ பிள்ளைகளையும் சமாளித்தபடி, நீ சாகிற வரைக்கும் நான் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளை போடுவேங்கிறார். தெரிஞ்சுக்குங்க, நம்மளை ஆஸ்வதிக்கிறதுக்கு அவர் ஒரு காரியம் சொல்கிறார். மகனே, நான் உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன். நான் கொடுக்குற ஆசீர்வாதம் ஒரு குறிப்பிட்ட 1 மாதம் தான், 2 மாதம் தான், அப்படியே இல்லை. என்று இந்த பூமியில் எவ்வளோ நாளைக்கு நீ உயிரோடு இருக்கிறையோ அவ்வளோ நாளைக்கு உன்னை என்ன செய்ய போகிறேன்? ஆஸ்வதிக்க போகிறேன். அதுக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே வேலை ஒரு மனது. அல்லேலூயா. ஒரே மனமாக வாசம் பண்ணு அப்படிங்கிறார். ஒரே மனம் வாசம் பண்ணுங்கிறார். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு காரியத்தை கேட்குறீங்க, நடக்கலை, வரல, தொட்டுக்க தொடச்சிக்க தருத்திரம் தாண்டவம் ஆடுது, பிரச்சனை முடியல. அப்போ நீங்கள் யோசிக்கணும், குடும்பத்தில் யோசிக்கணும். ஏன் எடுத்த காரியத்தில் ஜெயத்தை பார்க்க முடியல? ஏன் எடுத்த காரியத்தை விட்டு ஏன் கிட்டத்தட்ட 6 மாதமாக போய் கொண்டு இருக்கிறதே இந்த பிரச்சனை? ஒரு பிரச்சனைக்கு முடிவு 3 மாதம், நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு பிரச்சனைக்கு முடிவு 3 மாதம் தான், அதுக்கு மேலே கிடையாது. அந்த 3 மாதத்துக்குள்ள அந்த பிரச்சனை முடிஞ்சாகணும். ஒரு 1 கோடி கடன் இருந்தால் அந்த 1 கோடி கடன் கர்த்தர் ஒரு 3 மாதத்தில் முடிச்சு ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா.
பாருங்க, குறைகள் இருக்கும்போது கர்த்தருடைய அந்த சமூகத்துக்கு நீங்கள் வரும்போது குறைகள் ஓடின்னு பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ கர்த்தருடைய பெட்டி ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தரை வாசிங்க. 2 சாமுவேல் 6:10-11. அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். 1 நாளாகமம் 13:14. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். பாருங்க, ஒரு 3 மாதத்துல அந்த ஒரு கர்த்தருடைய பெட்டி அந்த வீட்டுக்குள்ள 3 மாதம் இருந்துச்சு. பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய அபிஷேகம் அந்த வீட்டுக்குள்ள தொடர்ந்து கண்டினியூவாக 3 மாதம் இருந்தால் அந்த வீடு ஆசீர்வாதமாய் மாறிவிடும். அந்த வீடு செழிப்பாய் மாறிவிடும். அந்த வீடு நீ செய்கிற காரியம் வாய்க்கோ. அப்போனா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காரியத்தை 3 மாதம் கண்டினியூ பண்ணுறது கிடையாது. ஒரு ஜெபம் பண்ணோம்னா அந்த ஜெபம் வந்து ஒரு 15 நாள் பண்ணுவோம், ஒரு 1 மாதம் பண்ணுவோம், அப்புறம் விட்டுட்டு மற்ற வேலையை பார்த்துருவோம். அப்புறம் திருப்பி வந்து என்ன செய்வோம், திருப்பி ஆரம்பிப்போம். இப்படி தொட்டுக்க தொடச்சிக்க பட்டும் படாமல். நான் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு காரியத்தை ஒரு விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசம் கண்டினியூவாக 3 மாதம் வரைக்கும் வரணும். ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டினியூவாக நம்பிக்கை 3 மாதம் இருக்கணும். உன் பிள்ளைக்கு இது கிடைக்க போது, என் மகனுக்கு இது கிடைக்க போது, என் மகளுக்கு இது கிடைக்க போது, இந்த 3 மாதத்துக்குள்ளே என் மகன் பிரச்சனை மாறணும், இன்று 3 மாதத்துக்குள்ளே என் மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் கண்டினியூவாக வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா 3 மாதம் முடியும் போது உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும். இந்த ஓபேத் வீட்டில் ஆசீர்வாதம் கர்த்தருடைய பெட்டி இருந்துச்சு. கர்த்தருடைய பெட்டினா கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கிருபை. அங்கே 3 மாதம் கர்த்தருடைய பெட்டி அங்கே இருக்குதுங்க. அங்கே இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே பார்த்துக்கொள்ளுங்க, 3 மாதம் முடியும் போது அந்த வீடை கர்த்தர் என்ன செஞ்சார், ஆச்சு. ஏன்னு கேட்டால் அந்த கர்த்தருடைய வார்த்தை அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ வயக்காட்டில் நெல்லை விதைக்கிறோம். 3 மாதத்தில் என்ன செய்கிறாங்க, அறுவடையை பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா ஒரு பிரச்சனையை சந்தித்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. நான் என்ன சொல்கிறேன், ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம், ஒரே உறுதியாக ஒரு 3 மாதம் கண்டினியூவாக உட்காந்து பாருங்கள். நான் இத்தனை மணிக்கு நான் உட்காந்து கர்த்தர் சமூகத்தில் தேவனை நோக்கி நான் ஆராதிக்க போகிறேன் அப்படின்னு அந்த ஒரு தீர்மானம் பண்ணி அந்த நேரத்தை கர்த்தருக்கு ஒதுக்கி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி பாருங்கள். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஒரு 3 மாதம் கரெக்டாக கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிடுவீங்க. அந்த 3 மாதம் முடியும் போது உன் வீட்டில் ஒரு குறை இருக்காது. எப்படி ஓபேத் வீட்டுக்குள்ளே அந்த குறை இல்லாமல் அந்த கர்த்தருடைய பெட்டி இருந்தனால எப்படி அந்த வீடு ஆசீர்வாதம் வீடு மாறினதோ அதே போல் அதே கர்த்தருடைய வல்லமை இப்போது உன் வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் தங்கும். எதிர்பார்த்த காரியம் கைகூடி வரும். ஆனால் உன்னுடைய ஜெபமும், உன்னுடைய துதியும், உன்னுடைய ஆராதனையும், உன்னுடைய நம்பிக்கையும், உன்னுடைய விசுவாசமும், உன் கிருபையும் அது நிலைத்திருக்க வேண்டாம். ஏன் நிலைத்திருக்க முடியல? ஏதாவது சோதனை, ஏதாவது வேதனை, ஏதாவது கஷ்டம், ஏதாவது நெருக்கம், அது கண்டினியூ பண்ண முடியல. ஒரு குடும்பத்தில் ஒரு மனதுனா அந்த ஒரு மனது கண்டினியூவாக இருக்கணும். 1 மாதம் ஒரு மனதை இருந்துட்டு பிறகு திருப்பி அடுத்த மாதம் வந்து சண்டை போடுறது, முறுமுறுக்கிறது, குற்றப்படுத்துறது, குறை சொல்கிறது. உன் வீடு சரியில்லை, உங்கள் அப்பா சரியில்லை, உங்கள் அம்மா சரியில்லை, சித்தப்பன் சரியில்லை, பெரிய பஞ்சாயத்தில் குற்றப்படுத்தி ஒருத்தர் பகையை உண்டாக்குறது. அப்போ அந்த பகை உண்டாக்கும் போது நீ 1 மாதம் காத்திருந்த அந்த ஜெபமும் 1 மாதம் துதிச்ச துதியும் அது எல்லாமே என்ன செஞ்சிடும், தெருவுக்கு போயிடும், வேஸ்ட் ஆயிரும். அப்போனா ஏசப்பாக்கு வந்து விசுவாசம் இல்லாமல் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஒரு மனமாக இருக்கும். இதெல்லாம் ஏசப்பாக்கு பிடிச்ச காரியம். அப்போ இதை நீ கண்டினியூவாக இங்கிறங்களேன், ஒரு காரியத்தை கண்டினியூவாக இடைவிடாமல் 3 மாதம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வச்சுக்கொள்ளுங்களேன், உன் களஞ்சியம் பூர்ணமாக நிரம்பி வலியும். கர்த்தருடைய ஓபேத் வீட்டுக்கு என்ன செஞ்சிச்சு, ஆசீர்வாதம். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு, உன் பிள்ளை, உன் படிப்பு, உன் வேலை, உன் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டோட்டலாக பிளஸ் பண்ணிட்டார். அல்லேலூயா. ஏன்? கர்த்தருடைய பெட்டி அந்த வீட்டுக்குள்ளே இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரச்சனம், கர்த்தருடைய துதி, கர்த்தருடைய ஆராதனை, கர்த்தருடைய பலி எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே இருந்தனால 3 மாதத்தில் அந்த வீடு ஆசீர்வாதமான வீடாக என்ன செய்தது, மாறினது. நீ எத்தனை பேர் நம்ம வந்து கண்டிப்பாக வருஷக்கணக்காக ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டே இருக்கிறோம், சொல்லுங்கம்மா. ஒரு காரியத்தை நீங்கள் நிர்ணயம் பண்ணினா அது உங்களுக்கு நிலவரப்படும், உங்கள் பாதை வெளிச்சமாக மாறுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்படின்னா ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்து ஒரு காரியத்தை வச்சு வைங்க, ஒரு காரியத்தை வச்சு ஜெபிங்க, ஜெபிச்சு மகிமைப்படுத்துங்க, துதிங்க, ஆராதிங்க, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமை செலுத்துங்க, கணத்தை செலுத்துங்க. 3 மாதத்து முடிவதுக்குள்ளே உங்கள் வீட்டில் ஒரு அமைதி உண்டாங்க, சந்தோஷம் உண்டாங்க, எதிர்பார்த்த காரியம் கைகூடி வரும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அடுத்து குறைகள் வருவதுக்குண்டான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கர்த்தர் குறைகளை நிறைவாக்குறேன்ட்டார். அப்படி இருந்து ஏன் நம்ம வீட்டில் குறை வருது அப்படின்னு கேட்டால், இங்கே குறை இல்லாத வாழ்க்கை 2 சாமுவேலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய பெட்டி வீட்டுக்குள்ளே இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை வீட்டுக்குள்ளே இருக்கணும், கர்த்தருடைய பிரச்சனை வீட்டுக்குள்ளே இருக்கணும், கர்த்தருடைய மகிமை வீட்டுக்குள்ளே இருக்கணும். அப்போது குறைகள் என்ன செஞ்சிடும்? ஓடிடும். 2வது 2 நாளாகமம் 31:10 சாதோக்கின் சந்ததியானாகிய அசரியா எனும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்று. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி காணிக்கையில கொண்டு வந்தவர்னா நடக்கிற காரியம் என்ன? அவர்கள் எப்படி போட்டிருக்கு? மிச்சம் எடுத்தாங்களா எடுக்கலையா? மீதி இருக்க போட்டிருக்க, வாசிங்க. இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல், இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வர தொடங்கின முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். நாங்கள் பாருங்க, அதுக்கு முன்னால சாப்பிட்டு திருப்தி அடையல. எப்போது கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய ஊழியத்துக்கு காணிக்கை கொண்டு வருகிறோமோ அப்போது நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். அப்புறம் என்ன போட்டிருக்கு? மிச்சம் இருக்கிறது. கையில் என்ன இருக்கு? இன்னும் என்னது? மிச்சம் இருக்கிறது. இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா மிச்சம் எடுப்பீங்க, இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா மிச்சம் எடுப்பீங்க. ஆனால் இந்த காரியத்தை செய்யலைன்னா மிச்சம் எடுக்க முடியாது. பைபிளில் போட்டிருக்கிறத நான் சொல்கிறேன். அப்போ நான் கர்த்தருடைய ஆலயத்தில் காணிக்கை கொண்டு வரும்போது உங்களுக்கு நல்ல திருப்தியான ஒரு சாப்பாடு, திருப்தியான வாழ்க்கை, மிச்சம் எடுப்பீங்க. அது மாத்திரமல்ல, இன்னும் இப்போ ஒரு சில பேர் செழிப்பாக இருப்பாங்க, டக்குன்னு டவுன் ஆயிடுவாங்க. எல்லா கரணும் அடித்து நல்லா செழிப்பாங்க, டப்புன்னு டவுன் ஆயிடுவாங்க. ஏன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு மனுஷனுக்கு ஏற்படுது, விசுவாசிக்கு ஏற்படுதுங்கன்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கிறது. உபாகமம் 28:47-48 சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில், சகலமும் பரிபூரணமாய் சந்தோஷமாய் சாதாரணமாய் கையில் மிச்சம் எடுக்கும் போது, கலைஞர் நிரம்பி வழியும் போது, பேங்க் டெபாசிட் நிரம்பும் போது நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம், உன் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்காமல் சேவிக்காமல் போனதுனால சகலமும் குறைவுபட்டு, சகலமும் வீட்டில் உன் குடும்பத்தில் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அல்லேலூயா. குறையே வருது தெரியுமா? இங்கே இருங்க. இப்போ நம்முடைய தேவைகளை பூரா கர்த்தர் சந்திக்கிறார். நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நிம்மதியாக இருக்கிறோம். ஆனால் எப்போது நீங்கள் கஷ்டத்தில் கர்த்தரை தேடுறோம், அதாவது நெருக்கத்தில் கஷ்டத்தை தேடுறோம், அவர் தேவைகளை பூரா சந்திக்கிறார். நிம்மதி வந்துருச்சு, சரி எல்லாம் தேவை இல்லையே அப்படின்ட்டு அமைதியாக நீங்கள் இருக்கக்கூடாது. மேற்கொண்டு கஷ்டத்தில் எப்படி கர்த்தரை தேடினீங்களோ, நெருக்கத்தில் எப்போ கர்த்தரை தேடினீங்களோ, நீங்கள் செழிப்பாக இருக்கும்போது, சகலமும் பரிபூர்ணமாக இருக்கும்போது இன்னும் அதிகமாக கர்த்தரை தேடணும். அப்படி தேடாமல் இருந்தோம்னா உள்ளது நொலக்கணும் ஆகி போயிடும், பட்டினி கிடக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை இந்த 7ஆவது மாதம் முடிவில் உயர்த்த போகிறாரு. ஏன்னா உயர்த்தும் போது இப்போ நீங்கள் 1 மணி நேரம் துதிச்சிங்கன்னா 2 மணி நேரம் துதிங்க. அப்படி துதிக்காமல் இருந்தால் குறைவுகள் வரும் அப்படிங்கிறார். குறைகள் வருவதுக்குண்டான காரணம் இதுதான். நல்லா தான் இருந்தேன், தொழில் நல்லா போயிட்டு இருந்துச்சு, டக்குன்னு தொழில் டவுன் ஆகி போச்சு. ஏன் டவுன் ஆகுது? தொழில் நல்லா இருக்கும்போது அதிகமாக கர்த்தரை தேடணும், பிஸ்னஸ் நல்லா இருக்கும்போது அதிகமாக கர்த்தரை தேடணும். அப்போ பிஸ்னஸ் நல்லா ஆயிடுச்சு, தேவையில் சந்திக்கப்பட்டிருக்கு, நாளைக்கு போய்க்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீ சோர்வு அடைஞ்சேன்னா கர்த்தர் சொல்கிறாரு, உன் பிஸ்னஸ் டவுன் ஆக்கி விட்டுருவேங்கிறார். பட்னியை சாப்பிட முடியாத அளவுக்கு ஆகுது அப்படிங்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, கர்த்தரை நீ சந்தோஷமாக இருக்கும்போது, குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும்போது, உன் தேவைகள் சந்திக்கப்படும் போது, உன் கையில் மிச்சம் ஆகும்போது அதிகமாக கர்த்தரை தேடணும், அதிகமாக கர்த்தரை ஆராதிக்கணும். அப்படி ஆராதிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்கு என்ன செய்வார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து இன்னொரு குறை வருது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கனி இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா குறை வருங்கிறாரு. தீத்து 3:14 நம்முடையவர்களும் கனி அற்றவர்களாக இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக, குறைகளை நம்முடைய வாழ்க்கையில் குறைகளை நீக்கிறதுக்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். அல்லேலூயா. நற்கிரியைகள் நீங்கள் செய்யும்போது குறைகள் என்ன செய்யுது? வெளியேறுகிறது. கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு
அக்கினியிலே போடப்படும் என்று வேதம் சொல்லிக்கிறது யோவான் 15ஆம் அதிகாரத்தில். அதனால் என்ன செய்யணும், நீங்கள் வாழ்க்கையில் கிரியைகளை செய்யணும், பார்த்துக்கொள்ளுங்க, நற்கிரியைகளை செய்யணும், கனி கொடுத்து வாழணும். அப்போ கனி இல்லாத மரம் எல்லாம் விட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கனி கொடுக்குற வாழ்க்கையாக இருக்கிறதா? இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. நம்முடையவர்களும் கனி அற்றவர்களாய் இராதபடி, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கனி அற்றவர்களாய் இல்லாதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக, நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளை நீக்குவதற்கு, நீங்கி போவதற்கு நற்கிரியைகளை செய்ய, நல்ல காரியங்களை செய்ய பழகணும். நற்கிரியைகள் நன்மைகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, அது அந்த அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழணும். அப்படிப்பட்ட காரியம் செய்யணும். சமாதானம் இல்லாத இடத்துல சமாதானத்தை போதிக்கணும், அன்பு இல்லாத இடத்துல அன்பை போதிக்கணும். அதான் கனி கொடுக்குற வாழ்க்கை. ஒரு ஆளுக்கு ஒரு பிரிவினை உண்டாக்குறது கனி கொடுக்குற வாழ்க்கை இல்லை, சண்டையை உண்டாக்குறது கனி கொடுக்குற வாழ்க்கை இல்லை. சண்டை இருக்கிற இடத்துல அன்பை போதிக்கணும், சண்டை இருக்கிற இடத்துல சமாதானத்தை போதிக்கணும். அதுதான் கனி கொடுக்குற வாழ்க்கை. நீ ஒரு குடும்பத்துக்கு பிரிவினை உண்டாக காரணம் இருந்தனா உன்னுடைய குடும்பத்தில் குறைகள் வருகிறது. ஒரு குடும்பம் சண்டை போடுறதுக்கு, பிரிஞ்சு போகிறதுக்கு, டைவர்ஸ் ஆகிறதுக்கு நீ காரணம் இருந்தனா உன் குடும்பத்தில் குறை வரும். அது கனி இல்லாத வாழ்க்கை. அப்போ வாழ்க்கை என்பது கனி கொடுக்கிற வாழ்க்கை. அப்போ கனி இல்லாத வாழ்க்கை குறைவுகள் ஏற்படும் சொல்கிறார். அப்போனா குறை இல்லாமல் இருப்பதுக்கு நற்கிரிகளை செய்யுங்க அப்படிங்கிற அந்த தீத்தில் பேசுகிறார். பார்த்துக்களை பவுல் அடிக்கிறாரு. தீத்தில் 3:14 சொல்கிறாரு, உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில், உன் பிள்ளை வாழ்க்கையில் எந்த குறையுமே இல்லாமல் இருக்கணுமா? அப்போ உன் வாழ்க்கையில் நீ நற்கிரிகளை செய்ய அப்படிங்கிறார். ஒரு கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை வாழு அப்படிங்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஆவியின் கனி 9, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, விசுவாசம், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நீ வாழு, உன் வீட்டில் குறை இருக்காது. ஆமீன் சொல்லுங்க. கடைசியாக ஏசாயா 58:13-14, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, காலை விலக்கி, உன் வழிகளின்படி நடவாமலும், உன் வழியின்படி, உன் எண்ணத்தின்படி, உன் சிந்தையின்படி, மாமிசத்தின்படி நடக்காம, உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உனக்கு இஷ்டமானது, உனக்கு பிடிச்சதை செய்யாம, உன் சொந்த பேச்சை பேச, உன் குடும்ப பேச்சை, சொந்த பேச்சை பேசாம, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும், ஓய்வு நாளை கர்த்தரை துதிக்கிற நாள், கர்த்தரை ஆராதிக்கிற நாள், அது மனமகிழ்ச்சி நாள் என்றும், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி, மகிமையான நாள் என்று சொல்லி, அதை மகிமையாக எண்ணுவாயானால், அதை மகிமையாக சிந்தித்தாயானால், அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. அடுத்து இங்கே வாருங்க, இதுக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்கிறதுல தவற விட்டுறாதீங்க. அப்படி இந்த ஓய்வு நாள் ஆராதனை பண்ணும்போது அவர் சொல்கிறார், பூமியில் உயர்ந்த ஸ்தானத்தில் என்ன செய்ய போகிறேன், உயர்ந்த பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை என்ன செய்வேன், ஏறி இருக்கும்படி பண்ணி. அதாவது செழிப்பில் ஏற விட்டுருவார், அன்பில் ஏற விட்டுருவார், சமாதத்தில் ஏற விட்டுருவார், வெற்றியில் ஏற விட்டுருவார். எப்போ ஏற விடுவார் அப்படின்னு கேட்டால், நீ ஓய்வு நாளை சரியான முறையில் கையாண்டா. அந்த ஓய்வு நாளில் நீ உன் சொந்த பேச்சை பேசக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் சொந்த பேச்சு, கல்யாண பேச்சு, சடங்கு பேச்சு, அந்த பேச்சு, இந்த பேச்சு, அங்கே போகணும், இங்கே போகணும், அந்த ஊருக்கு போகணும், இந்த ஊருக்கு போகணும். அந்த நாள் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற நாள், கர்த்தரை துதிக்கிற நாள், கர்த்தருக்கு நன்றி சொல்கிற நாள். அதனை மகிமையாக, அது ஒரு மனமகிழ்ச்சியாக, சர்ச்சுக்கு வரும்போது ஞாயிற்றுக்கிழமை மனமகிழ்ச்சியாக வரணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு வைவார் போய் போவோம் அப்படின்னு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பலனே கிடைக்காது. அதனால் இந்த வசனத்தை வாசிச்சுட்டு முடிப்போம். திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில், அந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள், பரிசுத்த நாள், அது ஓய்வு நாள். உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, உனக்கு இஷ்டமானது, உனக்கு பிடித்தமானது செய்யாத. ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள், இப்போ ஒரு சில வீடுகளில் சாம்பார், ரசம், மோர் தான் இருக்கும். ஏன்னா சமைக்க லேட்டாக இருக்காது. சில பேர்த்துக்கு எனக்கு சிக்கன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சிக்கனை எல்லாம் ஆயத்தம் பண்ணுவீங்க காலையில் வேலை எழுந்திரிச்சு. நான் சொல்கிறேன், அந்த ஓய்வு நாள் ஆராதனையில் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்தணும், கர்த்தருக்கு எப்படி நன்றி சொல்லணும், கர்த்தரை எப்படி ஆராதிங்க. அதுக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லலை, நீங்கள் முடிச்சுட்டு போய் என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனால் அந்த ஓய்வு நாள் ஆராதனையில் அவருக்கு முதலிடம் கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, கொடுங்க, முதலிடம் வாங்க. கரெக்டாக சரியான முறையில் ஆராதனைக்கு வாங்க. அந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும், அந்த டயத்துக்குள்ளே ஆரம்பிக்கணும், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி கரெக்டாக அந்த 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 டயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதான் கர்த்தருக்கு கொடுக்குற மரியாதை, கணம். அப்புறம் என்ன போட்டிருக்கு, உன் காலை விலக்கி, உன் காலை விலக்கி, உன் வழிகளின்படி நடவாமலும். உன் காலை என்ன செய்யணும், ஊருக்கு போனேன், மதுரைக்கு போகிறேன், திண்டுக்கல் போகிறேன், அந்த அவங்க சடங்கு வச்சுருக்காங்க, அவங்க மொட்டை போட கூப்பிட்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை மொட்டை போடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள், அதனால் மொட்டை போட கூப்பிட்றாங்க. பெரிய கடை அடிக்கிறாங்க, மொக்க கறி வச்சுருக்கிறாங்க, அதனால் கூப்பிட்றாங்க. என்னங்க செய்கிறது, ஒன்றும் மறுக்க முடியல, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா சரி, உன் காலை போகக்கூடாதுன்றார். அடுத்து, நீ மொட்டை போட போனேன்னா உனைய மொட்டையாக்கிடுவார்.
ஆமாம். அப்புறம் ஏன் மொட்டை விழுந்துச்சுன்னா நீ மொட்டை போட போகிற. அவருக்குரிய நாளை வந்து துதிக்காமல் ஆராதிக்காமல் உனக்கு ஜீவனை கொடுத்து வாழ்வு கொடுத்து நடக்க வச்சு ஓட வச்சு சாப்பிட வச்சு எந்திரிக்க வச்சு வயிற்று வலி வராமல் முட்டு வலி வராமல் உன்னை ஓட வச்சு நடக்க வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தெய்வத்துக்கு, அந்த இரட்சகருக்கு, அந்த மீட்பருக்கு, அந்த சாரோனி ரோஜாவுக்கு, அந்த பள்ளத்தாக்கி லீலிக்கு, இரக்கமுள்ள சொருவிக்கு, ஐஸ்வர்ய சம்பனருக்கு நன்றி சொல்ல மறவாமல், துதிக்க மறவாமல் இருக்கணும். நீங்கள் அன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டு கர்த்தருடைய நாளில் தான் வந்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு அங்கே போனேன் இங்கே போனேன் அவனை பார்த்தேன் இவனை பார்த்தேன் இந்த நாளில் கல்யாணம் வச்சுருக்கான் என்ன சரின்னு தெரியல. எப்படிப்பட்ட கல்யாணமாக இருக்கட்டும், கர்த்தருடைய நாள். டக்குன்னு போகும்போது கீழே விழுந்துட்டு என்ன செய்வே, காலை எலும்பு போச்சு என்ன செய்வே. ஆனால் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்தினேன். என்னுடைய கணம் எங்கே? நல்லா கவனிங்க. அதுதான் நம்ம ஆராதனை 2 ஆராதனை வச்சுருக்கிறோம். 7 மணிக்கு ஒன்று வச்சுருக்கிறோம், 9 மணிக்கு வச்சுருக்கிறோம். சீக்கிரம் போய் ஆராதனை நடத்திட்டு போகிறதா போங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்தாமல் எங்கேயும் போகக்கூடாது. கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது. கர்த்தரை துதிக்காமல் ஆராது எங்கேயும் அந்த ஓய்வு நாள் அனுசரிங்க அப்படிங்கிறார். அப்படி கரெக்டாக நீ செஞ்சேன்னா அவர் சொல்கிறாரு, நான் என்ன செய்வேன்னா அந்த நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணினாள். இந்த நாள் என்ன நாள்? இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள்? இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள்? அது நீ சந்தோஷமாக ஞாயிற்றுக்கிழமை வருது கர்த்தரை ஆராதிக்கிறேன் சந்தோஷமாக சோத்திரம் அப்படின்னு சந்தோஷமாக தாவீது தான் வாசப்படியில் சந்தோஷமாக என்ன செய்ய உள்ள நுழைகிறார். பார்த்துக்கொள்ள நான் தேவனுடைய ஆலயத்தில் வாசப்படியில் காத்திருப்பது நல்லாங்கிறார். ஆமே. அப்படி சந்தோஷம் வரணும், சிரிச்சுக்கிட்டே வரணும். வாங்க சோத்திரம் வரணும். அப்படியே மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு வரக்கூடாது. கர்த்தரை ஆராதிக்கும் போது உற்சாகமாக வரணும். எதை நடக்க போகுது ஆண்டவருக்கு மகிமை செலுத்திட்டு உள்ள வரணும். அப்படி வந்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆசையும் கடைசியில் என்ன சொல்கிறார், என்ன பிளெஸிங் கொடுக்குறாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. யாருடைய ஆசீர்வாதத்தால்? யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்துருவேங்கிறார். இந்த ஆலயத்துக்கு சரியாக நீங்கள் கரெக்டாக வந்தீங்கன்னா, கர்த்தரை துதிக்க கரெக்டாக வந்தீங்கன்னா, ஓய்வு நாளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா யாக்கோபின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது. எல்லாம் கையை தட்டிட்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்ப்போம். எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறவங்க அல்லேலூயா. நான் இனிமேல் வந்து என்ன செய்வேன், ஓய்வு நாளை அனுசரிப்பேன். அப்படி போய் தீர்மானம் எடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போகிறது, ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு போகிறது, ஞாயிற்றுக்கிழமை சடங்குக்கு போகிறது, மொட்டை போட போகிறது, இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடணும். என்ன செய்ய அந்த நாள் வச்சுருக்க அப்படின்னா ஏன் எதுக்கு வைக்கிற? நான் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டேன்னு தெரியுமில்ல, எனக்கு ஏசு தான் முக்கியமா, ஞாயிற்றுக்கிழமை வைக்காதம்மா, அப்படி வைக்கணும் திங்கக்கிழமை வை அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம முறை செஞ்சாகணும், அப்படியே கொடுத்து விடுங்க. இல்லை நாளைக்கு நான் வந்து வீட்டில் வந்து பார்க்குறேன் அப்படி சொல்லுங்கள். கர்த்தர்னால பரிசுத்தனால ஓய்வுனால என்ன செய்யணுமா, அனுசரிக்கணுமா. ஏன் அப்படி அனுசரிக்கணும்? நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைய உயர கொண்டு வர போகிறார். ஆமேன். தகப்பனே இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 7ஆம் மாதத்தில் 1ஆம் தேதியில் ஆண்டவரே உங்களுடைய வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா நன்மைகளும் எங்களை தேடி வரப்போகிறது. உங்களுடைய கிருபை கூட இருப்பதாக, பலன் கூட இருப்பதாக, வல்லமை கூட இருப்பதாக, அபிஷேகம் கூட இருப்பதாக, வந்திருக்கிற ஒவ்வொரு ஆஸ்வதிங்க கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.